லேவியராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 17-18 நான் வாசிக்க கேட்போம். இதுவரை என்ன பார்த்துருக்கோம்னா, குருடனானாலும், குருடனை பற்றி பார்த்துட்டோம், சப்பானியை பற்றி பார்த்துட்டோம். குறுகின அல்லது நீண்ட அவயம், கை குட்டையாவோ உறுப்புகள் பெருசாவோ சிறுசாவோ இருக்கிறவங்க போன வாரத்தில் குறுகின அவயம் என்று சொல்லி நம்ம ஆண்டுடைய வார்த்தையிடம் தியானித்தோம். எல்லாருக்கும் ஞாபகத்தில் இருக்கும் நான் நம்புகிறேன். இல்லாதவங்க இணையதளத்தில் இந்த யூடியூப்பில் வரும், நீங்கள் தொடர் செய்தியாக கேட்க விரும்பினால் அதில் நீங்கள் கேட்கலாம். இந்த நாளில் நீண்ட அவயம் உள்ளவர்களானாலும் அவங்க தேவனுடைய ஆலயத்தில் அப்பத்தை வைக்கலாகாது. அப்போ போன வாரம் அவயம் குறுகி இருக்கிறவர்கள் என்று நம்ம பார்த்தோம். அதில் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவயம் குறுகி இருக்கிறதுனா இந்த நாளில் நீண்ட அவயம் உடையவர்கள். அப்போ ஒரு ஆளுக்கு பார்ட்ஸ், ஒரு அவயம் சின்னதாக இருக்குது, ஒரு சிலருக்கு அவயம் என்ன பண்ணுதான் பெருசா இருக்கு. ஆனா சொல்ற சின்னதாகவும் இருக்கக்கூடாது, அவயங்கள் என்னவா இருக்கக்கூடாது, பெருசாகவும் இருக்கக்கூடாது. இது எதை குறிக்குதுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற நிலைமையை குறிக்கிறது. அப்ப இங்க நீண்ட அவயவம் என்ற நம்ம பார்க்கிறோம். அப்ப கையோ காலோ மூக்கோ காதோ அப்நார்மலா இருக்கிறத விட, அது செய்யறதை விட அதிகமா அது செய்துனா அது ஆபத்துக்குரியது. ஆண்டவர் சொல்கிறார், எந்த மட்டில் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாயோ அந்த மட்டில் அந்த விசுவாசத்துல நீ என்ன பண்ணு, நிலைத்து. நீ வந்துட்டு யூதனாய் அழைக்கப்பட்டால் அல்லது புறஜாதியராக அழைக்கப்பட்டால், எந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அழைக்கப்பட்டியோ அதுலயே நீ லிமிட்டடா இருந்துக்க. அதை விட்டு நீ என்ன தாண்டாத, எல்லை தாண்டாத அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில ஊழியம் பார்த்தப்ப இந்தியாலையும் நிறைய பேர் ரசிக்கப்படாம இறந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. உண்மையா இல்லையா? இயேசு 3 வருஷம் ஊழியம் எங்க பார்த்தாரு? எருசலேமை சுற்றிலும் பார்த்தாரு. அப்ப இந்தியா, எகிப்து, அமெரிக்கா, எல்லா ஆஸ்திரேலியா, எல்லா கண்டங்களும் இருந்திருக்கு. எல்லா இடத்துலையும் எல்லாரும் ரசிக்கப்பட்டாங்களா? இல்லை. அவரை விட ஆத்ம பாரமா நமக்கு இருக்கும்? இல்ல. அவரை விட அந்த அழுகையும் பாசமும் மனுஷருக்கு மேல நமக்கு இருக்காது. ஆனா அவர் 3 ஆண்டுகளும் எல்லை தாண்டவில்லை. இதுல நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப பிதா அவருக்கு என்ன கொடுத்தாரோ அதை விட்டு, அந்த டாஸ்கை விட்டு அவர் வெளியில வரவே இல்லை. நம்மளும் எல்லையை மீறிடக்கூடாது. நிறைய பெருசா பெரிய காரியங்களை செய்யறோம், பெரிய திறமைகள் இருக்குங்கிறதுக்காக நம்ம எல்லைகளை என்ன பண்ணிடக்கூடாது, மீறிடக்கூடாது. நம்முடைய பேச்சுக்கு ஒரு எல்லை இருக்கிறது, நம்முடைய பார்வைக்கு ஒரு எல்லை இருக்கிறது, நம்முடைய செயல்பாடுகளுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. பூமியில 3ல் 1 பங்கு தான் பூமி, 3 பங்கு சமுத்திரம், அதை விடவா பெருசு. ஆனா அதற்கே ஆண்டவர் ஒரு எல்லையை என்ன பண்ணியிருக்கிறார். நீ ரொம்ப வந்துடாத, ரொம்ப வந்துட்டு ஆபத்து, உனக்கு ஆபத்து, எல்லாருக்கும் ஆபத்து. அப்ப ரொம்ப வந்துடக்கூடாது. அப்ப நீண்ட அவயம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. இன்னைக்கு என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நேரம் போதாதுல சுருக்கமா லைட்டா அவுட்லைனா நம்ம தொட்டு நாம் நிறைவு செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தீத்து 1ஆம் அதிகாரம் 7 ஒருவர் எடுத்துக்கொள்ளலாம். 1 தீமோத்தேயு 3:3 ஒருவர் எடுத்துக்கொள்ளலாம். தீத்து 1:7. இங்கே ஒரு நீளமான அவயம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஆனா சொல்ற கண்காணியானவன் அப்படின்னா ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டரா அல்லது சர்ச்சில் ஒரு மூப்பரா, இன்னும் சொல்ல போனா ஒரு நல்ல விசுவாசியா இருக்கணும்னா அவங்க எப்படி இருக்கணுமா, ஆண்டவர் இங்க ஒரு வரைமுறையை வைத்திருக்கிறார். அவர்கள் எப்படி இருக்கணும், முற்கோபம் இல்லாதவர்களா என்ன பண்ணணுமா இருக்கணும். இங்க எங்க இவனுடைய நீண்ட அவயம் எங்கு வருகிறது, எது உங்களுக்கு நீளமா இருக்குது, எது அப்நார்மலா இருக்குது அப்படின்னா, கண்காணியானவன் எப்படி இருக்கணும், முற்கோபம் இல்லாதவனாய். கீழே நீங்க அடுத்து நீங்க வாசிக்கும் பொழுது அடிக்காதவனாய். முற்கோபம் இருக்கக்கூடாதா, அடிக்க கூடாது. அப்ப இங்க என்ன நீளுதுன்னு நீங்க தான் சொல்லணும். கை நீளுது, அழகா சொன்னாங்க, கை நீளுது. டென்ஷன் பார்ட்டிஸ், டென்ஷன் ஆகும். இந்த டென்ஷன் கோபம் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பை தரும். கண்காணியானவன், அதாவது ஒரு சர்ச்சுக்கு ஒரு லீடரா இருக்கிறவன் டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காரு. நமக்கு அதுதான் டென்ஷன் தான் அதிகமாக என்ன பண்ணுது, வருது. கை நின்றது, கை நில முடியாதவனுக்கு வாய் நின்றது. நீ 4 அடியாவது அடிச்சிருக்கலாம், நீ கேட்ட கேள்வி என்னால என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. சில பேர் கேள்வி கேட்டே கொண்டுருவாங்க. தேவையற்றதுல ஒரு டென்ஷன் ஆகிறோம் பாருங்க, கை நில்றது. சில பேருக்கு கையை நீட்ட முடியலன்னு வாய் என்ன பண்றது, நீட்டு. கணவன் கை நீட்டுவார், மனைவி வாய் நீட்டுவாங்க. வாய் நீட்ட அவர் கை நீட்டுவார். நீ வாய் பொத்து, நான் பத்த மாட்டேன், அவர் அடிச்சு. ஐயோ, 2 பேருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இது அழகல்ல. நான் உங்களுக்கு ரீசனை சொல்றேன். இது நார்மலான ஒரு விஷயம் நீங்க நினைப்பீங்க, இது ஒரு பெரிய பிரச்சனையை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். சிமியோனை லேவியை குறித்து சொல்லும்போது யாக்கோபு சொல்றான், அவர்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொண்டு ஒரு ஊரையே காலி பண்ணிட்டாங்க, ஒரு டென்ஷன் ஆனதுல. அப்ப இந்த கோபம், முற்கோபம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இதானது. கோபத்தை ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் சொன்னா, நீங்க கோபப்பட்டாலும் பாவம் செய்யாது. கோபம் வரலைன்னா அப்படி ஒரு மனுஷன் கிடையாது. எல்லாருக்கும் என்ன பண்ணும், கோபம் வரும். ஆனா முற்கோபம்னு ஒண்ணு இருக்குது. கோபமாகிற இடத்துல ஆகணும். அப்நார்மலா எல்லாருக்கும் மிஞ்சி ஒரு டென்ஷன் மேல அப்படி பொத்துக்கிட்டு வருதுன்னா அவன் தான் நீண்ட அவயம் உள்ளவன். எல்லாருக்கும் நார்மலா வரும், இவனுக்கு டென்ஷன் எப்படி வரும்,
வித்தியாசமா அவன் டென்ஷன் ஆவான். ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய காரியத்தில் அப்பத்தை சேர்க்கல. அவங்களுக்கு ஆண்டவர் வச்ச பேரு மூடர்கள். என்ன பேர் வச்சிருக்காரு? மூடர்கள். நார்மலா கோபப்படுறவங்கள அவர் ஒன்றும் சொல்ல, ஒரு நிமிஷம் கோபப்படுப்பா, அதுக்கப்புறம் கோபத்தை விட்டுரு, சாயந்தரம் வர கோபப்படு, கோபத்தை விட்டுரு, நீ கோபமே எப்பொழுதும் மனசுல என்ன பண்ணிக்கிறாத வச்சுக்கிறாத. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஒரு தடவை கோபம் ஆயிட்டார், டென்ஷன் ஆயிட்டார். எருசலேமை அடிச்சு கோயில அடிச்சு நொறுக்கிட்டார். ஆனால் அதே எருசலேம்ல எருசலேமே எருசலேமேன்னு கெஞ்சி அந்த எருசலேமை கூப்பிட ஆரம்பிச்சாரு. ஆண்டவர் அடிக்கவும் செய்வார், அணைக்கவும் செய்வார். கோபப்படுகிறவர்கள் பிரச்சனை இல்லை, அது நியாயமான கோபமா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் முற்கோபம்ங்கிறது ஆபத்தானது. நீதிமொழிகள் 12:16 அவர்களை பற்றி போடப்பட்டிருக்கிறது, மூடனுடைய கோபம் சீக்கிரத்திலே வெளிப்படும். வாசிங்க. சீக்கிரத்திலே. எத்தனை பேர் சீக்கிரம் கோபம் வருது? சீக்கிரம் கோபம் வருதா? சீக்கிரம் கை நீளுதா? சீக்கிரம் வாய் நீளுதா? சீக்கிரம் பிரஷர் ஏறுதா? டென்ஷன் ஆகுதா? இப்படிலாம் ஆகக்கூடாது. அல்லேலூயா. அதை கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணிட்டோமா சொல்லுங்க? மரித்து விட்டோம். நல்லா தெரிஞ்சுக்கிறோம். ஒரு அடக்கப்பட்டியில் இருக்கிற ஆளை பார்த்து நீங்க வந்துட்டு அவனே இவனே இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான்னு என்னத்தை தான் திட்டினாலும், உலகத்தில் உள்ள எல்லா பேட் வேர்ட்ஸை போட்டு நீங்க திட்டினாலும் அவன் அடக்கப்பட்டி விட்டு எந்திரிக்கவே மாட்டான். ஏன் எந்திரிக்க மாட்டான்? அவனுடைய சுயம், அவனுடைய எல்லாம் செத்துட்டான். ஆனா நம்ம சொல்லுவோம் சுயத்துக்கு செத்துட்டோம், நான் செத்துட்டேன், ஒன்ட்ட மாற்றவன் செத்துட்டான். அதான் உண்மை. நம்ம சாகல, நம்மள்ட்ட மாற்றம் என்ன பண்ணிட்டான்? செத்துட்டான். ஆண்டவர் சொல்றாரு, முற்கோபம் இருக்கக்கூடாது. இந்த கை அந்த நீண்ட அவயம் போல நம்முடைய நாவோ நம்முடைய சிந்தனைகளோ நம்முடைய பேச்சுக்களோ நீளக்கூடாது என்று சொல்கிறார். அவர்களை பார்த்து என்ன சொல்றார்? மூடன் சீக்கிரத்திலே கோபத்தை வெளிப்படுத்துகிறான். ஆண்டவர் பார்த்து நீங்க கேளுங்க, ஆண்டவரே நான் ஒரு முற்கோபியா இருக்கவே கூடாது, என் வாழ்க்கையில நீங்க எனக்கு ஒரு அமைதல் உள்ள ஒரு ஆவியை தருவீராக, நான் டென்ஷன் ஆகக்கூடாது, என் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது. நீங்க கோபத்துல உன்னை வெளிப்படுத்தினா அதை ரிட்டன் உங்களால என்ன பண்ணிக்க முடியாது, வாங்க முடியாது. நியாயமான கோபமா இருந்தாலும் வார்த்தையில ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். வார்த்தையினால ஒரு மனுஷனை அடிச்சிடக்கூடாது. உங்க வார்த்தை ஒரு மனுஷனுடைய இருதயத்தை என்ன பண்ணிடக்கூடாது, காயப்படுத்திடக்கூடாது. பிள்ளை மேல கோபப்படுறோம், உண்மைதான். ஆனா அதே பிள்ளைகள் மேல நம்முடைய வார்த்தை உங்களை இருதயத்தை உடைச்சிடக்கூடாது. எனக்கு எங்க அப்பா அன்னைக்கு என்னை பார்த்து இந்த வார்த்தை கேட்டாங்க, நான் என்ன பண்ண மாட்டேன், மறக்க மாட்டேன்னு உங்க பிள்ளை உங்களை பத்தி லிஸ்ட் எடுத்துடக்கூடாது. நீங்க யாரையாவது மேல கோவப்பட்டுருக்கலாம், ஆனா கோவப்பட்டதுனால இந்த வார்த்தை யூஸ் பண்ணி அந்த வார்த்தை மறக்க முடியாதபடி இருதயத்துல காயமா மாறுதுன்னா, காயம் வர்ற மாதிரி நம்முடைய வார்த்தை என்ன பண்ணியிருக்கிறோம், பேசி இருக்கிறோம். ஆண்டவர் கோபப்படுகிறது, பேசுகிறது இயல்புதான். ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்சு சிலருடைய ஹார்ட்டை என்ன பண்ணிடும், இருதயத்தை காயப்படுத்தி சாகிற வர அது மறக்க முடியாம பண்ணிடும். அப்படி ஒரு கோபம் உங்களுக்கு எனக்கு வரவே கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த நீண்ட அவயவங்கள் எல்லாம் நார்மலா மாறணும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு விஷயத்துல கோபப்பட்டார், ஆனால் கோபப்பட வேண்டிய விஷயத்துல அவர் கோபப்படவே இல்லை. அவர் குறித்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதனுடைய 2வது பகுதியில் போடப்பட்டிருக்கணும், அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அது வீதியிலே கேட்கப்படவும் என்னவும் மாட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி பிதா ஒரு சாட்சி கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? ஏசப்பா வாயில இருந்து கூக்குரல் வராதாம். கூக்குரல் என்ன அர்த்தம்? கூக்குரல் வராதாம், அவர் சத்தத்தை உயர்த்த மாட்டாராம். நம்ம சத்தத்தை என்ன பண்றோம், உயர்த்துறோம். சரியில்லை, சென்னை பாசையில் கேட்பாங்க, என்னடா சவுண்டை உயர்த்துற அப்படின்னு கேட்கிறாங்கல்ல. அப்ப ஒரு சண்டை வரும்போது சவுண்ட் உயருது. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தால் எல்லாரும் மனுஷங்க தான். நான் இதுல பெர்ஃபெக்ட் நான் சொல்றது இல்லை. என்னை பத்தி எங்க வீட்டில் எனக்கு தெரியும். நான் எப்படி சில வேளையில கோபப்படுவேன். நியாயமான விஷயமா இருந்தாலும் அது கொஞ்சம் அதிகமான கோபம் தான். நான் மாற வேண்டும் என்று விரும்புகிறத தான் உங்கள் மத்தியில் எடுத்துட்டு வந்து உங்களுக்கும் எனக்கும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்டர் இன்னைக்காவது இந்த பிரசங்கத்திலேயாவது எங்களை மாத்திர மாட்டீங்களா அப்படின்னு ஒரு ஆதங்கத்துல தான் உங்கள் மத்தியில் என்ன பண்றேன், பிரசங்கம் பண்ணுகிறேன். சேர்ந்து இந்த வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சில வேளை சவுண்ட் உயருது, நம்ம சவுண்ட் என்ன பண்ணுது, உயருது, சவுண்டை கூட்டுறோம். நியாயமான விஷயமா இருந்தாலும் ஏன் நம்முடைய கூக்குரல் கேட்கப்படுகிறது. ஒரு வீட்டில் ஒரு சண்டைனா யார் சவுண்ட் வெளியில வருது, இப்படி உங்களுக்கு ஒரு போட்டி வச்சுக்கிறேன். வீட்டில் ஒரு சண்டைனா யாரு சவுண்ட் ரொம்ப கேட்குதோ அவங்க அவுட்டு அப்படின்னு ஒரு கேம் மாதிரி விளையாடுங்க. ஏன் யார் சவுண்ட் அமைதியா வருது அவன் தான் பொறுமைசாலி. இயேசு கிறிஸ்து தம்முடைய சத்தத்தை உயர்த்த மாட்டார். அந்த சவுண்டுக்குன்னு ஒரு வால்யூம் இருக்கும், அந்த வால்யூம் அவர் உயர்த்த மாட்டார். அவர் உயர்த்த வேண்டிய இடத்துல தான் உயர்த்துவார். அவர் தெருமுனையில நின்று வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என அங்க அவருடைய சத்தத்தை உயர்த்தினார்.
எந்த இடத்துலயாவது சண்டை போட்டு நின்றாரா அப்படின்னு நான் நிக்கல. அப்ப ஏசப்பாப்பா அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்றீங்களா? அவரு ஊழியத்தில் அழைக்கப்பட்டதுல இருந்து சாகர வர ஏசப்பாவை விடவே இல்லை. எங்க போனாலும் கருப்பு அங்கியை போட்டுக்கிட்டு வெள்ளை தலப்பாவை கட்டிக்கிட்டு ஒரு குரூப் வந்து நிற்பாங்க. வேத பாரகரும் பரிசேயரும் பிரதான ஆசாரியர். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நான் ஏசப்பா பேசிக்கிட்டு இருக்கேன்னு அந்த மூலையில இருந்து சொல்லுவான், எந்த அதிகாரத்துல நீ இப்படி பேசுகிறீர், சப்பா வந்துட்டான்டா அப்படின்னு அவன் அந்த கூட்டத்தில் பார்ப்பாரு, அமைதியா இருப்பார். தெருமனையில பேசிக்கிருப்பார், அங்க இருந்து யாரை கேட்டு நீ சுகமாக்குகிறீர், அங்கே நிற்பான். 3 ஆண்டுகளும் இவர் பேசுற எல்லா இடத்திலையும் அங்கே நிற்பான். அற்புதம் செஞ்சாலும் அங்க ஒரு குரூப் வந்து பேசும், மரணத்திலிருந்து தூக்கி விட்டாலும் ஒரு குரூப் வந்து பேசும், பிரசங்கம் பண்ணினாலும் பேசும், தேவாலயத்தில் பேசும். எங்க போனாலும் எதிர்பார்த்து இருந்து சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கான். என்ன சவுண்டு வரட்டுமே, நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து சவுண்டு வரவே இல்லை. உங்களுக்காவது என்னைக்காவது ஒரு நாள் தான் பிரச்சனை பண்றவங்க வர்றாங்க. அவருக்கு 365 நாளும் பிரச்சனை பண்றவங்க என்ன பண்ணா இருந்தான். சிலுவையில இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கூட சாக போறாரு. அப்பயாவது விட்டானா பிசாசு? அப்பையும் சொல்றா, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் மேல இருந்து இறங்கி வா. ஏலி சபக்தானின்னு கூப்பிடுறாரு, இவன் எலியாவை கூப்பிடுறான். தொங்கி சாறு இல்லாம சாகும் போதும் கீழே ஒருத்தன் வம்பிழுத்துக்கிட்டு இருக்கான். நம்மளா இருந்தா இருக்கிற கடுப்புல ஆணிய உருவி இலக்கிடுவோம். ஒரு இலக்கு முதல்ல உபவாச ஜபத்துக்கு போனார். அப்பொழுது ஆரம்பிச்ச பிசாசு அதே சத்தம், நீ தேவனுடைய குமாரனே ஆனால். இடையில அந்த சத்தம், நீ தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரன், நீ இவர்னு 3 ஆண்டு டார்ச்சர் மேல டார்ச்சர். ஏன் இந்த வசனத்தை கொடுத்துருக்குன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அவர் வீதிகளில் சத்தமிடவே, அவங்க எந்த சவுண்டு ஏத்தட்டுமே, இவர் சவுண்டு ஏத்தல. சவுண்டு ஏத்த வேண்டியதுல ஏத்தினார். சுவிசேஷம் அறிவிக்கிறதுல, அவரை பத்தி பிரசங்கிப்பதில் அவருடைய சவுண்டு கூடிச்ச வழிய, சண்டை போடுறதுல அவருடைய சவுண்டு கூடவே. அதுல அவருடைய அவையும் குறுகினதாயும் அல்ல, நீண்டதாயும் அல்ல, கரெக்டா இருந்துச்சு. அவர் கூக்குரல் இடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் மாட்டார். அவர் சத்தத்தை தெருவுல யாருமே கேட்க முடியாது. தெருச்சண்டையும் போட மாட்டார், வீதியிலையும் சண்டை போட மாட்டார், ஸ்டேஷன்லையும் போய் சண்டை போட மாட்டார், குடும்பத்திலையும் போட மாட்டார், எங்கும் அவர் சண்டை போடவே மாட்டார். ஒன்னே உனக்கு தான் அவருடைய வாய் திறக்கும். பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசும்போது இந்த அதிகாரத்தை இவருக்கு கொடுத்தது யார்? இவர் படிக்கலையா? இவர் வாயிலிருந்து எப்படி இந்த கிருபையுள்ள வார்த்தை வருதுன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இவருடைய வேர்ட் சத்தமாகவும் கூர்மையாகவும் கிருபை உள்ளதாகவும், பேச வேண்டிய இடத்துல இவருடைய வாய் நீண்டது, பேசினது. பேசக்கூடாத இடத்துல இவர் பேசவே இல்லை. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிறேன் சகோதர சகோதரிய, நீங்க இதுல ஜெயிச்சு காமிக்கணும். அல்லேலூயா, ஜெயிச்சு காமி. இதுல தான் ஒருத்தவன் ஆவிக்குரியவனு காமிக்கணும். பாட்டு பாடுவோம், நம்ம பிரசங்கம் பண்ணுவோம், ஊழியம் செய்வோம், எல்லாம் செய்வோம். உங்களை வம்புழுக்கிற ஆளை வச்சு வம்புழுக்கணும். அது நார்மலான ஆளை வச்சு வம்புழுக்க கூடாது. உங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒன்றும் தெரியல. இந்த ஊறுகாவை டிவியில பார்த்தாலும், நேர பார்த்தாலும், கடையில பார்த்தாலும், ஊறுகாவை தொட்ட உடனே இங்க நாக்கு அது எப்படி நடக்குது? அது வந்துட்டு மசில்ல மெமரி ஆயிருது. நீங்க எங்க எடுத்தாலும் அப்படித்தான். டிவியில் அப்படி கொட்டாவி விடும்போது பாருங்க, இங்க விடும்போது அப்படித்தான். டிவியில நீங்க ஏதோ ஒரு சீரியல் பாக்குறீங்கன்னு வச்சுக்கிறோம், பாக்குறவங்க யாரும் சீரியல் பார்க்க கூடாது. இங்க வர்றவங்க யாரும் சீரியல் பாக்குறதுல ஒருத்தி கொட்டாய் விடுறான்னு வச்சுக்கிறோம், அங்க பார்த்தோன்னே இங்கேயும். அது மாதிரி உங்களுக்கு யாராவது ஒரு ஆளை பார்த்தோன்னே உச்சி மண்டையில கோவம் ஏறும், இந்த ஊறுகாய் பாட்டில் மாதிரி. அப்படி யாராவது உங்களுக்கு இருக்காங்களா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் முகத்தை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே கடுப்பு ஏறுது, அவர் பேசினோடனே எனக்கு தலைக்கு ஏறுது அப்படின்னு யாராவது இருப்பாங்க, இந்த ஊறுகாய் பாட்டில் மாதிரி. இவங்க யாராவது உங்களுக்கு முன்னாடி இருக்கும் போது உங்களை நீங்க சோதிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள கோபம் வருதா? உங்களுடைய அவையும் நீளுதா? உங்களுக்கு முற்கோபம் வருதானா? நீங்க நான் இன்னும் மாம்சத்துக்கு என்ன பண்ணல, சாகல. முதல்ல இதுக்கு ஃபாஸ்டிங் போடுவோம், அப்புறம் நம்ம மற்றதுக்கு என்ன பண்ணலாம், ஃபாஸ்டிங் போடுவோம். உள்ளான மனுஷன் வளரணும். புறம்பான மனுஷன் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணுமா, அழியணும். நம்ம உள்ள கிறிஸ்துவுக்குள்ள வளரணும். ஏசப்பாவுடைய கேரக்டர் நமக்குள்ள வரணுமே ஒழிய நம்முடைய கோபங்கள், நம்முடைய பழைய பாவங்கள், நம்முடைய மாம்ச கோப தாபங்கள்லாம் நம்மளுடைய எழும்பக்கூடாது. நம்ம தலைவர் இயேசு கிறிஸ்து சத்தமிடல, சத்தத்தை உயர்த்தல, கூக்குரல் இடல, சண்டை போடல, அனுதினமும் டார்ச்சர். ஆனா நல்ல முறையில சாந்தத்தை வெளிப்படுத்தினாரு. அவரை போல நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இதனுடைய பாதிப்பை சொல்ல விரும்புறேன். இதனால ஒரு ஆளு தான் போக வேண்டிய இடத்திற்கு போக முடியாதபடி தடைபட்டு போனார். உங்களுக்கு தெரியும் யாரு அது? இந்த முற்கோபத்தினால் தான் போக வேண்டிய இடத்துக்கு, வெரி குட், மோசே. அதுக்கு தான் போன வாரம் சொன்னேன், மோசைக்கு ஒரு கை குட்டையாக இருந்திருக்கு, ஊழியத்துக்கு வராதனால. ஒரு கை ரொம்ப நீளமா இருந்திருக்கு, கோபப்பட்டதுனால. என்ன பண்ணாங்க, தண்ணி தாகம், ஜனங்களுக்கு தண்ணி தாகத்துல ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. நமக்கு பிரச்சனையே சுத்தி இருக்கிறவங்க தான் நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க, சுத்தி உள்ளவங்க தான் நம்மளை கோபப்படுத்துவாங்க. இங்க மோசையை சுத்தி இருக்கிறவர்கள் கோபப்படுத்தினார். எங்களுக்கு தண்ணி இல்லை,
எங்களை பாலும் தேனும் ஓடுகிற இடத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்லிட்டு நாசமான ஒரு வனாந்தரத்துக்கு நீ எங்களை கொண்டு போக போற, எங்களை நீ கொண்டுட்ட, அழிச்சிட்ட, எனக்கு தண்ணி தரல, எங்களை நீ வந்துட்டு அங்கேயே வனாந்தரத்திலே கொண்டிருக்கலாம், இங்கே வந்து எங்களை இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு அழுகு கூக்குரலிட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர்கிட்ட போய் இவங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், கண்மலையை பார்த்து பேசு. இவன் நேர போனா கோலை எடுத்தா, கண்மலையை பார்த்து பேசுறதுக்கு பதிலாக மக்களை பார்த்து சொல்றான். பேச வேண்டிய இடத்துல பேசாம இங்க பேசுகிறார். என்ன பேசுகிறார்? உங்களுக்கு நான் தண்ணீர் தருவேனோ, உங்களுக்கு தண்ணீருக்காக நான் ஜெபம் பண்ணுவேனோ, கலகக்காரரே நீங்க தாண்டா எனக்கு டென்ஷனே தெரியுங்க, உங்களால தாண்டா என் லைஃபே போச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள சாடுன்னு சாடிட்டு நேர கோல் எடுத்துட்டு போய் கண்மலைகிட்ட பேச சொன்ன கண்மலைகிட்ட 2 தடவை, ஒரு தடவை அடிச்சாலும் பரவாயில்ல, கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு டங்கு நிறைய பேர் வந்துட்டு கோபத்தை வந்து அவங்க ரொம்ப சாந்தமானவ. நான் யாரையும் அடிக்கலாம் மாட்டேன் பிரதர், ஆனால் கோபம் வந்தோடனே நானே இப்படி குத்திக்கிடுவேன். என்ன பண்ணிடுவேன்? நல்லா தெரிஞ்சுது, நீ குத்துனா கூட மூஞ்சில குத்திட்டு போயிடுவேன். ஆனா அவனை இமேஜின் பண்ணி நீ ஒரு பொருள் அவன் முகத்தை நீ கற்பனை பண்ணி குத்துற பத்தியா? சில பேர் குத்துமா அண்டா நெளிஞ்சிடும், சில பேர் பாத்ரூம் கதை உடைப்பாங்க, சில பேர் டிவி கதை உடைப்பாங்க. இதான் எப்படி உடைப்பாங்க? உடஞ்சது டிவி இல்ல, எதிர்த்தாப்புல இருக்கிறவனுடைய முகம். நீ அங்க கூட குத்திருக்கலாம். ஏன் நான் சொல்றேன், இந்த டிவி உடைஞ்சு பாத்திரம் நெளிஞ்சிருக்கிறத பார்க்கும்போது ஃபுல்லா எவ்வளவு கோபத்துல இருந்திருக்கான், இந்த அண்டா இருக்கிற வேண்டிய இடத்துல என் மூஞ்சி இருந்திருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பொருட்கள் மேல கோபத்தை காப்பாங்க. இது இவங்களுடைய முற்கோபமும் நீண்ட அவையும் எப்படி இருக்கு பாருங்க. மோசையை பார்த்து ஆண்டவர் நீங்க அமைதியா இருற, அவங்க பேசிட்டு போறாங்க, கண்மலையை பார்த்து பேசுன்னு தான் சொன்னார். போய் ஒரு அடி அடிக்கல, அடிச்ச அடியில் 2 அடி. அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படின்னு பவுல் சொல்றாரு. அடிச்சது, கோபப்பட்டு அடிச்சது அவங்கள இல்ல, கண்மலையை 2 தடவை என்ன பண்ணிட்டான், அடிச்ச அடியில கண்மலையில இருந்து தண்ணி வந்துருச்சு. ஆண்டவர் அதுக்கப்புறம் பார்த்து பேசினார், தண்ணிலாம் வந்துருச்சு, நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சு. மோசையை பார்த்து சொன்னாரு, என்னை வந்து ரொம்ப நீங்க மட்டுப்படுத்திட்டீங்கடா, எல்லாருக்கும் முன்னாடி பேசுன்னு நான் சொன்னேன், அதை எல்லா ஜனங்களும் கேட்கறாங்க. மோசைட்ட ஆண்டவர் பேசும்போது நீ கண்மலையை பார்த்து பேசுன்னு எல்லா 20-30 லட்சம் ஜனம் கேட்கறாங்க, நீனும் கேட்ட, ஆனா எனக்கு நீ மரியாதையே தரல. நேர போய் கண்மலையை 2 அடி அடிச்சு என்னை நீ ரொம்ப மட்டுப்படுத்தி என்னை நீ கேவலப்படுத்திட்ட, உனக்கு இதுக்கு ஒரு தண்டனை இருக்கு. நீயும் ஆரோனும் இந்த ஜனங்களும் எதுக்காக நீ அங்கிருந்து வந்தியோ அந்த கானான் தேசத்துக்குள்ளே நீ நுழைய முடியாது என்று மோசையை ஆண்டவர் தடுத்து நிறுத்தி விட்டார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நினைக்கிறீங்க ஒரு கோபம் என்னங்க பண்ணும், ஒரு கோபத்தினால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஒரு கோபம் மோசையை கானானுக்கு போக முடியாமல் தடை செய்தது. அல்லேலூயா. மோசை பரம கானானுக்குள் நுழைந்து விட்டார். ஆனாலும் மோசை நமக்கு ஒரு எச்சரிப்பு, எதுக்காக அழைக்கப்பட்டானோ அதுக்காகவே மோசே போகவில்லை. இழப்பு யாருக்கு சொல்லுங்க. ஆனா மோசே அதை உபாமந்திரம் சொல்லும்போது சொல்லுவாரு, உங்கள் நிமித்தமாய், அதை நம்ம பாஷையில சொல்றேன், உங்கனால நான் டென்ஷன் ஆகி கோபப்பட்டதுனால நான் கானானுக்கு என்ன பண்ண முடியல. யார சொல்றான்? உங்கனால நான் என்ன பண்ணிட்டேன், டென்ஷன் நம்மளை சுத்தி ஆக்குவாங்க. ஆனா நீங்க கோபப்படக்கூடாது. இழப்பு யாருக்கு தெரியுமா? நமக்கு தான் இழப்பு. நான் அவனால கெட்டேன், நான் அவனால தான், அவன் தான் என்ன டென்ஷனாக வச்சுட்டான், அவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க, நான் சும்மா இருந்தேன், ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி என்னைட்டு நீங்க பேசி 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 எனக்கு கோபத்தையும் எரிச்சலையும் கொண்டு வந்து என்னை நீ கெடுத்து போட்டு நம்ம சாக்கு போக்கு சொல்றதுல எந்தவித அர்த்தம் கிடையாது. மோசை கெட்டது மோசையால் அல்ல, மோசைக்கு கூட இருந்த ஜனத்தால். உங்களை கோபப்பட வைக்கிறது, உங்களை வேற வழியில நடத்துறது, உங்களை டென்ஷனாக வைக்கிறது நீங்க சும்மா இருந்தாலும் உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் தான். அவங்க தான் நம்மளுக்கு கேட்போம். ஏசப்பாவுக்கு கேட்டாங்களே, ஆனா ஏசு எந்த இடத்துலையும் அதுக்கு இடம் கொடுக்கலையே. ஏசப்பா வேதபாரகர் பரிசேயருக்கு கோபமானதுக்கு இவரும் கோபமாய் நித்தியத்தையே நமக்கு தர முடியாத அளவுக்கு அவர் வாழ்க்கையில தோத்து போயிருந்தா அவர் என்ன சொல்லியிருப்பாரு? இவங்கனால நான் தோத்துட்டேன்னு சொல்லியிருப்பாரு. ஆண்டவர் இயேசு அதுக்கு இடம் கொடுக்கல. யார் என்னதான் அவரை கோபம் ஊற்றினாலும் அவர் சாந்த குணமுள்ளவராய், தன்னுடைய சத்தத்தை உயர்த்தாமல், நீண்ட அபயம் உடையவராய் இராமல் அவர் சாந்தத்தை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அதனால நீ யாராவது என் மனைவி தான் டென்ஷன் ஆக்குறா, என் கணவன் தான் டென்ஷன் ஆக்குறாரு, இவர் தான் டென்ஷன் ஆக்குறாரு, இந்த ஆளு தான் டென்ஷன் ஆக்குது அப்படிலாம் சொல்லக்கூடாது. அந்த ஆளு டென்ஷன் ஆக்கிட்டு போயிடும், உங்க பரலோகத்தையும் காலி பண்ணிட்டு போயிடும். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ண போறீங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில எனக்கு ஒரு சாந்த குணத்தை தருவீரா. அல்லேலூயா. இன்னொரு நீண்ட அபயவத்தை நான் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 131:1. கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளது அல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறது இல்லை. யாரு சொல்றாத? தாவீது சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் யார் காரியத்துல என்ன பண்றது இல்ல,
தலையிடுறது இல்ல. எனக்கு தெரியாதத விஷயத்துல நான் என்ன பண்றது இல்ல, தலையிடுறது இல்ல. எனக்கு மிஞ்சின காரியத்துல நான் என்ன பண்றது இல்ல, தலையிடுறது இல்ல. ஏன் உண்டு, நான் உண்டு, என் வேலை உண்டு. தாவீதுடைய கேரக்டர் எப்படி சொல்லுங்க? நான் உண்டு, வேலை உண்டு. எதுலையும் நான் தலையிட மாட்டேன். எனக்கு மிஞ்சினதுல தலையிட மாட்டேன். எனக்கு தெரியாததுல தலையிட மாட்டேன். தேவையில்லாததுல நான் தலையிட மாட்டேன். இப்படி சிலர் என்ன பண்றாங்கன்னா தேவையில்லாததுல தலையிட்டு தங்களுடைய அவயவங்களை நீளமாக்கி கொள்ளுகிறார். உங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரோ அந்த வேலை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். மற்றவங்களுடைய பிரச்சனைகள்ல தேவையில்லாம நீங்க ஆஜரானா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுவும் இந்த காலத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களிடத்துல சில ஆதாயத்தை வாங்கி கொள்வார்கள், சில ஆசீர்வாதத்தை வாங்கிடுவாங்க, உங்களை விட்டு என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. அல்லேலூயா. மிஞ்சின கர்மங்களிலே, அது எல்லாரும் அதை சேர்த்து வாசிப்போமா? என் கண்கள் கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறது இல்லை. பாருங்க, பெரிய காரியத்துல உங்களுக்கு மிஞ்சின பெரிய காரியத்துல எதுல என்ன பண்ணாதீங்க, தலையிடாது. உங்களுக்கு தெரியாததுல நீங்க என்ன பண்ணாதீங்க, தலையிடாது. என்னங்க எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் உதவி கேட்குதுன்னா நீங்க அதை செய்யலாம். நீங்களா ஒன்றில் போய் நீங்கள் சிக்கிக்கிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அப்படி ஒரு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் தேவையில்லாததில் காலடி எடுத்து வச்சு தேவையில்லாத நபர்களோடு சேர்ந்து தேவையில்லாததில் நான் மாட்டிடக்கூடாதுன்னு நீங்கள் ரொம்ப கவனமாக ஜெபிக்கணும். தாவீது அப்படி ஜெபிக்கிறான். தாவீது எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பான் பாருங்க. உங்கள் வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் தருவாரா? யோபு ரொம்ப பேசுறாரு. பேசிட்டு இப்ப ஆண்டவர் இறங்கி யோபுவோடு பேசும்போது யோபு இப்ப ஆண்டவர் இடத்துல ரிப்ளை பண்ணுகிறார். யோபு 42:3 நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன். யோபு எதை பேசினாரா? எனக்கு தெரியாதது, என் புத்திக்கு எட்டாதது, நான் அறியாததையும் நான் என்ன பண்ணிட்டேன், அளப்பிட்டேன். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான காரியம். உங்க மனசு சொல்லும். உங்க மனசு என்ன சொல்லும் தெரியுமா? வேணாம், இந்த காரியம் வேணான்னு சொல்லும். ஆண்டவர் தடுப்பார். எவ்வளவுதான் எத்தனை பேர் தடுக்கினாலும் நம்ம நினைச்சதை தான் செய்வோம்னு போனோம்னா நமக்கு அதுல தோல்விதான் வரும். நான் ரொம்ப பட்டிருக்கேன். அதுல முதல்ல ஊழியம் ஆரம்பிச்சப்ப நம்மகிட்ட ஸ்பீக்கர் எதுவோ ஒண்ணுமே இல்லை. அப்போ ஒருத்தவங்க எனக்கு ஒரு காணிக்கை கொடுத்தாங்க. கொடுத்த உடனே ஒரு நாள் கூட வெயிட் பண்ணல, உடனே போய் ஒரு ஸ்பீக்கரை வாங்கணும்னு நான் போனேன். போயிட்டு இந்த ஸ்பீக்கர் வாங்கினதுக்காக அதை தூக்கிட்டுலாம் கிராமங்களுக்கெல்லாம் போய் மீட்டிங் நடத்துறது உண்டு. நடத்தும் போது அதுல இந்த மைக்கில் சொருவின உடனே அது ஊன்னு ஒரு சவுண்ட் வருது. குறைச்சாலும் வரும், கூட்டினாலும் வரும். சுத்தி உள்ளவங்களாம் சொன்னாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. நினைச்சத உடனே செய்யுது. செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். நீங்க ஜெபம் பண்றதுல பாட்டு பாடுற அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். ஒரு கோபத்தை அடக்க முடியலன்னா நம்ம கை நின்றுச்சு. அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செஞ்சோம், இருக்க முடியாம ஒரு காரியத்தை செஞ்சோம். 4 பேர் நம்மளை பிடிச்சு வச்சாலும் நம்ம விட மாட்டோம். அதை நம்ம செஞ்சுதான் தீரும். எங்க போனாலும் இந்த மைக்கு ஊன்னு கத்தி டேஸ்ல பெரும்பாடா போட்டு வெறுத்துட்டேன்னு வச்சுக்கிறீங்களேன். அது எனக்கு தொல்லையா என்ன பண்ணிருச்சு, மாறிடுச்சு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல சிஸ்டம்லாம் கிடைச்சிச்சுன்னா நான் பொறுமையா இருந்தேன். ஒரு தடவை பட்ட உடனே திருந்திரும். அல்லேலூயா. ஒரு தடவை அவசரப்பட்டு அங்க நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணிடணும், அந்த இடத்துல ஒரு திருத்தி நீங்க வெளியில வந்துடணும். பைபிள் சொல்லுகிறது, பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன். சில பட்டணத்தையே ஒருத்தன் பிடிக்கிறது இருக்கட்டும்டா, உன் மனசு உடனே செய்யணும்னு சொல்லி துரிதப்படுகிற நம்ம இருதயத்தை அடக்கிறது இருக்கு, அது ஒரு ஊரை பிடிக்கிறத விட பெருசு. எத்தனை பேர் இருதயம் அப்படி இருக்குது, அவசரப்படுது, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம இருக்குது. ஆண்டவருடைய காரியத்துல பொறுமையா காத்திருந்தா கர்த்தர் நமக்கு பெஸ்டானதை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க மனசு அவசரப்படுறதை நீங்க செய்யக்கூடாது. 4 பேர் பெரியவங்க ஆலோசனை சொல்றாங்கன்னா அதை கேட்டு செய்யணும். 4 பேருக்கு அது இஷ்டம் இல்லை, உங்க மனசுக்கே இஷ்டம் இல்லைன்னா நீங்க வெயிட் பண்ணி காத்திருந்து ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அந்த காரியத்துல சக்சஸ் உண்டாகும். மிஞ்சின காரியங்களில தலையிட வேண்டாம், மிஞ்சின கர்மங்களில நீங்கள் போக வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில நாம் தோல்வியை சந்தித்து விடுவோம். அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டா நம்முடைய கால் துரிதப்படுகிறது என்ற அர்த்தம். அல்லேலூயா. கால் துரிதப்படுகிறவன் நிறைய ஆபத்து சந்திப்பான். இந்த இடத்துல ஒரு சம்பவம் மட்டும் இருக்கிறது. தாவீது ராஜாவாக மாறி யூதேயாவுக்கு மட்டும் ராஜாவா மாறி இருக்கிறான். சவுலுடைய மகன் ஒரு பக்கம் ராஜாவாக மாறி இருக்கிறான். சவுல் மகனுக்கு ஸ்தானாதிபதியாய் தளபதியாய் அப்னேர் இருக்கிறான். தாவீதுக்கு தளபதியாய் யோவாப் இருக்கிறான். இவங்க 2 பேரும் ஒரு ஆற்றங்கரையில ஒரு நாள் சந்திக்கிறார். ஆற்றங்கரையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்.
உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது கிபியோனில் இருக்கிற ஒரு ஆற்றங்கரை உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த பக்கம் சவுலுடைய ஆட்கள், இந்த பக்கம் தாவீதுடைய ஆட்கள். 2 பேரும் சும்மா இருந்தானா, அதுக்கு தான் சொல்ல வரேன். சும்மா நடுவில் ஒரு தண்ணி போட்டிருக்காரு, தண்ணி ஆத்தங்கரை. நீ இந்த ஆத்த தாண்டி நீனு வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். ஓ எல்லையில நீரு, ஓ எல்லையில நீர், நினைச்சாலும் நீ தாண்டி வரக்கூடாது. அதுக்கு தான் இடையில தண்ணி கிடக்குது. இதை தாண்டி தண்ணி இடையில இருந்தாலும் இவன் மனசு தண்ணியை தாண்டி என்ன பண்ணுது? அங்க இருந்து ஒருத்தன் கேட்கிறான், அப்னேர், யோவாபே, இவன் இந்த கரை, அவன் அந்த கரை. அவன் தாவீது ஆளு, இவன் சவுலுடைய ஆளு. சும்மா உட்கார்ந்து இப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தான். என் காலையில சும்மா இருக்காம இவனுக்கு இப்ப வாய் நீள ஆரம்பிக்குது. யாருக்கு? அப்னேருக்கு. யோவாபே, நான் சும்மா இருக்கிறது என்ன? உன் பக்கத்துல ஒரு 12 பேரை சேர்த்துக்க, என் பக்கத்துல ஒரு 12 பேரை சேர்த்துக்க. ஓ வாலிபரும் என் வாலிபரும் இப்ப என்ன பண்ணுவோம்? சண்டை போடுவோம். யார் ஜெயிக்கிறான்னு சாமர்த்தியத்தை என்ன பண்ணுவோம்? பார்ப்போம். சண்டை போடுவோம் சொன்னோன்னே 12 பேர் சூஸ் பண்ணாங்க. நடுவில் வந்து நின்றாங்க. மிச்ச பேர்லாம் உட்காந்து வேடிக்கை. இந்த தேவையில்லாதன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு கரெக்டான எக்ஸாம்பிள் அதுதான். நீ ஆத்தங்கரையில் உட்கார்ந்தா உட்காந்துட்டு போ, நீ ஆத்தங்கரையில் உட்கார்ந்தா உட்காந்துட்டு போ, சும்மா இருப்போம், வா சண்டை போட்டு பார்ப்போம், சாமர்த்தியத்தை பார்ப்போம். 12 பேர் வந்தான், நேரம் நின்றான். ரொம்ப நேரம்லாம் ஆகல சண்டை. ஒரு நிமிடம் 2 நிமிடத்துல முடிஞ்சிருச்சு. அந்த நாட்டில் நிறைய முடி வச்சிருப்பாங்க. 12 பேரும் அவன் முடிய பிடிச்சான், இவன் முடிய பிடிச்சான். 2 பேரும் முடிய மாட்டிக்கிடுச்சு. 2 பேரும் பட்டையை தடுத்து அவன் இவனை குத்துனா, இவன் இவனை குத்துனான். 12 24 பேர் குறிப்பிட்ட நிமிஷத்துக்குள்ள செத்து போயிட்டான். ஒருத்தவன் வாய் நீண்டதுல எத்தனை பேரை காலி பண்ணிடுச்சு பாத்தீங்களா? நமக்கு தேவையில்லாம போய் எங்கேயாவது யாரை பத்தி நீங்க பேசிடக்கூடாது. நீங்க பேசிட்டு போயிருவீங்க, அந்த காடு பத்தி எரியும், பத்திக்கிட்டு பிடிக்கும். நீங்க ஒன்ன சொல்லிட்டு போயிருவீங்க. அப்னேரை போல ஒரு வார்த்தையை நம்ம பேசிட்டு போயிருவோம், அங்க பெரிய பெரிய விளைவுகளை எதை கொண்டு வந்துடும். 12 24 பேர் அவுட், தேவையில்லாத செஞ்சதுனால. டக்குன்னு இங்க ஒரு குரூப் கிளம்புனா, இங்க ஒரு குரூப். இப்ப சண்டை மோத ஆரம்பிச்சிச்சு. சண்டை துரத்தி ஓடி ஓடி சாயந்தரம் மட்டும் சண்டை. ஆத்தங்கரைக்கு வந்து உட்கார்ந்து காத்து வாங்க வந்தவங்க ஒரு வேர்டு நீளமானதுனால, ஒரு வார்த்தை அவசரப்பட்டு பேசுறதுனால, ஒரு அவயம் கூடினதுனால 12 24 பேர் அவுட் ஆகி, காலையில துரத்தின சேசிங், துரத்தி எதிர்பார்ட்டியை கொல்றதுக்கு சாயந்தரம் வர துரத்துறான். துரத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த அப்னேருங்கிறவன் போறான். யோவாபுங்கிற தம்பி ஆசகேல், கலைமான்கள் வேகமா ஓடுவானா, அவன் காலு வேகமா ஓடும், துரிதமா ஓடுறவன். சண்டை ஏற்கனவே பெரிய பிரச்சனை ஆகி 24 பேர் செத்தாச்சு. நீ கொஞ்சம் மெதுவா தானே ஓட மாட்டான், நீ மெதுவா ஓடுறா, ஓட மாட்டான். அப்பதான் இவன் வேகத்தை காமி, இவன் ரன்னிங் ரேஸை காமிச்சு ஒருத்தவன் ஓடிக்கிட்டு இருக்கான். அப்னேர் பின்னாடி ஓடிக்கிட்டே வரான். அவன் திரும்பி சொல்றான், டே காலையிலே நான் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டேன், நீ உன் அண்ணன் எனக்கு ஃப்ரெண்டு யோவாபு, நீ உன் வேலையை பார்த்துட்டு வேற யாரையாவது துரத்துறான்னு சொல்ல, நான் அப்படி விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் காலு நீளமானவன் போல இவன் ஓடுறான், பின்னாடியே ஓடுறான். சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு கை நின்றுச்சு. பெரிய ஈட்டியை திருப்பி விட்டுட்டு பிடிச்சான் பாருங்க. அப்படியே பின்னாடி வந்தவன அவன் வந்த ஸ்பீடுக்கும் இவன் குத்துனதுக்கும் வயிற்றுல குத்தி முதுகுல திருப்பி. இது எல்லாத்தையும் ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த அப்னேருங்கிறவன் நாவு நீண்டதுனால. ஆத்தங்கரையில் உட்காந்து ஒரு பாட்டை படிச்சுட்டு நீ போயிடக்கூடாதா? ஆத்தங்கரையில் உட்காந்து நீ ஒரு பைபிளை படிச்சுட்டு ஒரு குரூப்பை பற்றி பேசிட்டு ஏதாவது நீ போயிருக்கலாமே. ஆத்தங்கரையில் உட்காந்து வம்புழுக்கிறதா உனக்கு பிரச்சனையா? நீ டீ கடையில் உட்காந்து என்ன பேசிக்கிருக்கோம், குடும்பத்தில் உட்காந்து என்ன பேசிக்கிருக்கோம், வீட்டில் உட்காந்து என்ன பேசிக்கிருக்கோம், பேசுறதுக்கு என்னன்னு தெரியாதனால எதையாவது போட்டு பேசி கடைசியில் சண்டையில் முடிஞ்சு அங்கே ரத்தக்காயமாகி 12 24 பேர் செத்து, ஒருத்தன் வயிற்றுல ஈட்டி கொடுத்து பின்னாடி வந்து அண்ணங்காரன் திரும்ப சாயந்தரம் வரை துரத்துறான். என் தம்பியை கொண்டுட்டியடான்னு துரத்துறான். துரத்தும் போது இப்போ இவருக்கு இப்போதான் வந்துட்டு உணர்வு வருது. அப்னேருக்கு சொல்றாரு, யோவாபே பட்டயம் துரத்திக்கிட்டே இருக்கணுமா? காலையில இருந்து துரத்துறியடா, மனுஷனே இல்லையாடா நீ, இப்படி எங்களை துரத்துறியன்னு சொல்லும்போது யோவாப் சொன்னான், டே நீ முதல்ல மனுஷனா? காலையில நீ ஆத்தங்கரையில சும்மா இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? என் தம்பியையும் கொண்டு போட்டு, என் பக்கத்துல இருந்த 12 பேரையும் கொண்டு போட்டு, ஓன் சைடு இருந்த 12 பேரையும் கொண்டு போட்டுட்டு எங்களெல்லாம் இப்படி பண்ணிட்டேன்னு உன்னை துரத்துனா இப்ப நீ நியாயம் பேசுறியா? அமைதியா இருங்க, பொறுமையா இருங்கன்னு ஆரம்பிச்சதான் சொல்லுவான். அமைதியா இருங்க, கொஞ்சம் பேச்ச விடுங்க. ஆரம்பிச்சவங்களே அவங்க தான். உங்க வாயின் வார்த்தை மிகவும் கவனமாய் இருப்பதா. அல்லேலூயா. அப்ப இவங்களுக்கு என்னது? நாவடியிலும் தேவையற்றதுல தலையிடுறது. நமக்கு 1000 பிரச்சனை இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க குடும்பத்திலேயே ரசிக்கப்படாம நிறைய பேர் இருக்காங்க. இவங்கள திருப்புறதுக்கு நீங்க உங்களுக்கு 100 ஆண்டுகள் போதாது. நம்ம குடும்பத்தார ரசிப்புல கொண்டு வர இதுக்கே டைம் இல்லை. எப்படி ஒரு ஆளுக்கு வந்துட்டு இன்னொரு ஆளை பத்தி பேசுறதுக்கு டைம் கிடைக்குது? அதனால உடைய வாயின் வார்த்தை மிகவும் கவனமாக இருப்பதா. அல்லேலூயா. யூதாஸுக்கு காலு ஃபாஸ்டா இருந்துச்சு, அவயம் நீளமா இருந்துச்சு. யூதாஸ் எப்படி நீளமா இருந்து சொல்றேன், 3.5 ஆண்டுகள்
குடும்பம், தொழில், பிள்ளைகள்லாம் விட்டுட்டு ஏசப்பாவோட தங்கி இருந்து ஊழியத்தை கத்துக்கிட்டாங்க 12 சீசர்கள். 12 சீசர்ல யூதாஸ் ஒருவன். 12 பேர்ல இவன் ஒருத்தவன் மட்டும், இவன் காலு கொஞ்சம் நீளம், இவனுடைய அவயம் கொஞ்சம் பெருசு. என்ன அவயம் பெருசு? இவன் ஏசப்பாவோடய இருப்பான். அடுத்து யாரோட இருப்பான்? வேதபாரகர், பரிசேயர், பிரதான ஆசாரியர்ட்டையும் போய் அப்பப்ப டீல் பேசிக்கிட்டே வரும். இப்படியே பேசிக்கிட்டே வரும்போது தான் ஒரு நாள் கேட்கறான், நீ ஏசப்பாவை என்ன பண்ணு, காட்டி கொடுக்குறியா, அவர் யாருன்னு காமிக்கிறியான்னு கேட்கும்போது இயேசுவை அவன் காட்டி கொடுக்குறான். கடைசி பந்தியில உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லும்போது யாருன்னு கேட்கும்போது அப்பத்தை கொடுக்குறனே அவன் தான் அப்படின்னு ஏசப்பா சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார், நீ செய்கிறதை சீக்கிரமாய், ரொம்ப ஓடுனீ இல்லப்பா, இப்ப நீ வேகமா ஓடு, உன் கால் நீண்டுச்சுல, இப்பயும் உன் கால் நீண்டு போகட்டும், நீ எதை விரும்பினியோ அதை செய். அப்போ 3 ஆண்டுகள் இயேசுடைய கூட்டத்திலையும் இருந்தான், பிரதான ஆசாரியுடைய கூட்டத்திலையும் இருந்து டபுள் கேம் விளையாண்டவன் தான் யாரு? யூதாஸ். அவன் கால் ஒரு இடத்துல நிக்கல, தரித்திருந்தது. உங்களுக்கு கூட்டத்துக்கு வர முடியாம அல்லது உங்களுடைய சபையின் ஆராதனைக்கு வர முடியாம உங்க கால் பெரிய வேலை இருந்தா பிரச்சனை இல்லை, தலை போற வேலை இருந்தா பிரச்சனை இல்லை. இல்லை நான் போகலைன்னா என் தலையை எடுத்துறாங்க பிரதர், கொஞ்சம் தலையை காப்பாற்றணும் போயிட்டு வந்துடுறேன்னா உங்களுக்கு போயிட்டு வாங்க. ஆனா உங்க ஆராதனை கூட்டத்தை தவிர்க்கிற அளவுக்கு உங்க கால் அப்படி போகுதுன்னா உங்க அவயம் நீளமா இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு, அப்படியே விட்டுருவாரு. நீ செய்வதை சீக்கிரமாய் செய். எந்த கால் ஓடினதோ அதே காலை கர்த்தர் ஓட வைத்தார். யூதாசே, என் கூட்டத்தில் இருக்கும்போது ஓடி ஓடி போனியப்பா, நான் இங்க பிரசங்கம் பண்ணும்போது ஓடிட்டேன், நான் இவங்களை போதிக்கும் போது ஓடிட்டேன், இங்க கனெக்ஷன் இல்லாம அங்க இருந்த, இப்ப நான் சொல்றேன் என்னை நீ காட்டி கொடுத்துட்ட, நீ எதை செய்வியோ சீக்கிரமா செய், நீ ஓடிடு, நீ வேகமா ஓடுவோம், கால் நீளம் தான். நீ போனான், காட்டி கொடுத்தான். எல்லாத்துலையும் முந்தினவன், சாவுலையும் முந்தி, நீண்ட அவயம் உடையவனாய் சாவிலையும் முந்தி செத்து தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போனான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் இந்த நாள்ல இதை குறித்து பேசியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம படித்த தெரிந்து கொண்ட பாடம் அதுதான். ஆண்டவரே, மிஞ்சின கர்மங்களிலே நான் தலையிட மாட்டேன், முற்கோபம் அடைய மாட்டேன். 3வது யூதாசுடைய காரியம் போல இங்கும் ஒரு கால் அங்கும் ஒரு கால் நான் வைக்க மாட்டேன், உம்மிடத்திலேயே நான் இருப்பேனப்பா, என் எல்லை என்ன பண்ண மாட்டேன், தாண்ட மாட்டேன். ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன். உங்களை அடக்கி அமர பண்ணுங்க. எங்க அமர பண்ணணும்? தேவ சமூகத்தில் அமர பண்ணுங்க. தேவ சித்தத்துக்கு உங்களை அமர பண்ணுங்க. உங்க இருதயம் சொல்றதை செய்யாதீங்க, உங்க மாம்சம் சொல்றதை செய்யாதீங்க, உங்க விருப்பம் சொல்றதை செய்யாதீங்க. ஏசப்பாட்ட எல்லாத்தையும் ஒப்புவீங்க, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, கண்ட்ரோல் பண்ணி உட்காருங்க, பொறுமையோடு காத்திருங்க. நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அடக்கி உட்கார வைக்க. ஓடி ஓடி செஞ்சவங்களாம் தோத்து போயிடுவாங்க. நல்லா கவனிங்க, வாலிபர்கள் இடறி விழுவார். ஓடுறவங்களாம் தோத்துருவான், பறக்கிறவங்களாம் தோத்துருவான். ஆனா என் வாழ்க்கையில பறக்கவும் தெரியல, ஓடவும் தெரியல, ஏதாவது என் வாழ்க்கையில செய்யப்பான்னு அமர்ந்து இருக்கிறவன், இவன் எல்லாம் ஓடதான் செய்வான், இவன் உன்னதத்துக்கு பறக்க ஆரம்பிப்பான். ஹல்லேலூயா. துரிதப்படாதீங்க, எல்லை மீறாதீங்க. உங்களை பத்தி தப்பா பேசினா ஏசப்பா நினைச்சுக்கிறங்க, அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க, சத்தத்தை உயர்த்தாதீங்க, கோபப்படாதீங்க, மிஞ்சின காரியத்துல மத்தில தலையிடாதீங்க. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். தேவ சமூகத்துல உட்கார்ந்து பொறுமையோட என்னை பத்தி இப்படி பேசிட்டாங்க, ஆண்டவரே நீங்க பாத்துக்கிறீங்கப்பா, எனக்கு என்ன செய்யறது தெரியல, நீங்க பாத்துக்கிறீங்கப்பா, நான் வேற வழியில ஓட மாட்டேன், உங்க சமூகத்திலே இருக்கேன். அவரோட இருந்தீங்கன்னா ஓடுறவன்லாம் இழைச்சு விழும்போது உங்களுக்கு இறகுகள் முளைக்க ஆரம்பிக்கும், நீங்கள் உன்னதங்களிலே பறக்க ஆரம்பிக்கும். ஓடுனவனை விட உட்கார்ந்தவன் தான் ஜெயிப்பான். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவ சமூகத்துல உட்கார்ந்தவன் தான் ஜெயிக்க முடியும், ஓடுறவன் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. தேவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறவன் தான் ஜெயிக்க முடியும். இஷ்டப்படி நாம் செயல்படுவோமானால் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. சாந்தமா இருக்கிறவன் பூமியை சுதந்தரித்துக் கொள்வான், கோபப்படுகிறவனால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணி கடந்து போகணும். ஆண்டவரே, என்னுடைய அவயவங்கள் நீண்டதா இருக்குமானால் இந்த நாள்ல இருக்க வேண்டிய இடத்துல என்னை என்ன பண்ணும், இருக்க வையும். என் வாழ்க்கையில நீர் பெரிய காரியங்களை செய்யும் என்று சொல்லும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருந்து ஜெபிப்போம்.